ஆர்சிபி டீமுக்கு எதிரான போட்டியில வின் பண்றதுக்காக சிஎஸ்கே டீமுக்கு 219 ரன்கள் கோலா நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு. ஐபிஎல் தொடரோட 68வது லீக் போட்டியில ஆர்சிபி டீமை எதிர்த்து சிஎஸ்கே டீம் களமிறங்கினாங்க. இந்த போட்டியில டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்வாட் பவுலிங்கை சூஸ் பண்ணாரு. இதுக்கப்புறம் விராட் கோலி அண்ட் டூப்ளஸஸோட கூட்டணி தொடக்கம் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 பேருமே அமைதி காத்த நிலையில ஷர்துல் தாக்கர் வீசின 2வது ஓவர்ல ஒரு 6 பவுண்டரி உட்பட 16 ரன்களை விளாசப்பட்டுச்சு. தொடர்ந்து விராட் கோலி அடுத்தடுத்து 2 சிக்ஸர்களை விராட் கோலி விளாச திடீர்னு மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிருச்சு. 3 ஓவர்கள்ல 40 நிமிடங்களுக்கு பிறகு ஆட்டம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆன நிலையில ஆர்சிபி டீம் பவர் பிளே ஓவர்களோட முடிவுல விக்கெட் எதுவும் இல்லாம 42 ரன்கள் சேர்த்திருந்தாங்க. இதுக்கப்புறம் சிஎஸ்கே டீம் ஸ்பின்னர்களை அட்டாக்ல கொண்டு வர ஆர்சிபி டீம் 6 அடிக்க முடியாம செம்மையா திணறிட்டாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்னர் பந்துல 6 அடிச்ச விராட் கோலி அடுத்த பந்துலேயே 47 ரன்கள் எடுத்து வெளியேறிட்டாரு. இதுக்கு பிறகு டூப்ளஸஸ் அதிரடிக்கு திரும்பினாரு. ஜடேஜா வீசின 11வது ஓவர்ல 2 சிக்ஸ் 1 பவுண்டரி உட்பட 20 ரன்கள் விளாசிட்டாரு. சிறப்பா ஆடின டூப்ளஸஸ் 35 பந்துகள்ல ஆஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. சாட்னர் பவுலிங்ல துரதிர்ஷ்டவசமா 39 பந்துகள்ல 54 ரன்கள் எடுத்து ரன் அவுட் ஆயிட்டாரு. இதுக்கு பிறகு ரஜத் படிதர் அண்ட் கேமரான் கிரீன் கூட்டணி சேர்ந்து அதிரடி ஆட்டத்தை கட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க. சிமர்ஜித் சிங் வீசின 14வது ஓவர்ல ஒரு சிக்ஸ் 2 பவுண்டரி உட்பட 19 ரன்கள் சேர்க்கப்பட ஆர்சிபி டீமோட ஸ்கோர் 15 ஓவர்களோட முடிவுல 138 ரன்களா இருந்துச்சு. தொடர்ந்து சர்துல் தாக்கூர் வீசின 16வது ஓவர்ல 17 ரன்கள் அடிச்சிட்டாங்க. தொடர்ந்து துஷார் தேஷ்பாண்டே வீசின 17வது ஓவர்ல ரஜத் படிதர் அபாரமா 2 சிக்ஸர்களை விளாச தாக்கூர் பவுலிங்ல 23 பந்துகள்ல 41 ரன்கள் எடுத்து வெளியேறிட்டாரு. இதனால 18 ஓவர்களோட முடிவுல ஆர்சிபி டீம் 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 187 ரன்களை சேர்த்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த தினேஷ் கார்த்திக் வெறும் 6 பால்ல 14 ரன்கள் எடுத்து வெளியேறிட்டாரு. 19வது ஓவர்லயே ஆர்சிபி டீம் 200 ரன்களை கிராஸ் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து கடைசி ஓவரை வீச சர்துல் தாக்கூர் வந்தாரு. இந்த ஓவர்ல அதிரடியா ஆடின மேக்ஸ்வெல் 16 ரன்கள் எடுத்து வெளியேறிட்டாரு. அடுத்து 20 ஓவர்களோட முடிவுல ஆர்சிபி டீம் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 218 ரன்களை குவிச்சிருக்காங்க. ஸோ 219 ரன்கள் இலக்கா சிஎஸ்கேக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதுல 201 ரன்கள் எடுத்தா கூட சிஎஸ்கே தாராளமா பிளே ஆஃபுக்கு போயிடுவாங்க. ஆனால் சிஎஸ்கேவோட ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் ஃபர்ஸ்ட் பால்லையே ருத்ராஜ் கெய்வாட் டக் அவுட் ஆகி வெளியேறிட்டாரு. ஸோ இது சிஎஸ்கேவுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றமாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு மேட்ச் கொஞ்சம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டமாக அமையும் அப்படின்றது தெரியுது. ஸோ சிஎஸ்கே ரொம்பவே போராடி இந்த மேட்சை வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க.